தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாட்டி வதைத்த வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் சதம் அடித்ததால் மக்கள் கடும் அவதி. வரும் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக மீனவர்கள் 14 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. இலங்கை மன்னார் கடல் எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்ததாக தகவல். நெடுஞ்சாலை ஓரங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு. மக்களின் உயிருக்கு ஆபத்துள்ள விஷயத்தில் ஜனநாயக உரிமையை கேட்க வேண்டாம் என்றும் காட்டம். உளுந்தூர்பேட்டை அடுத்த திருநாவலூரில் உள்ள இந்தியன் வங்கியில் கொள்ளை முயற்சி. அலாரம் ஒலித்ததால் திருடன் மிரண்டு ஓடிய நிலையில் 100 கிலோ தங்கம் தப்பியதாக தகவல். கடலூரில் வீட்டு வரி செலுத்தாததால் வீட்டின் முன் பள்ளம் தோண்டிய மாநகராட்சி ஊழியர்கள். வீட்டில் வாடகைக்கு குடி இருப்பவர் போலீசில் புகார். சிதம்பரம் நகராட்சி குப்பை கிடங்கிலிருந்து புகை பரவுவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். பொதுமக்களை கைது செய்ய வாகனம் வர தாமதமான நிலையில் காவலரை முதுகில் அடித்த டிஎஸ்பி. திருவாரூர் மாவட்டம் பழவனக்குடியில் வீட்டுமனை பட்டா கேட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடம் மனு கொடுத்த பெண்கள். காலையில் கோரிக்கை வைத்த நிலையில் மாலை வீடு தேடி சென்று பட்டா வழங்கிய துணை முதல்வர். திருச்சி புத்தூர் குழுமாயி அம்மன் கோயில் குட்டிக்குடி திருவிழாவில் தேரை யார் இழுப்பது என இரு சமூகத்தினருடைய மோதல். வீதியில் தேரை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.